நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. இந்த வேத வசனத்தை ஒரு நாள் கூட என்ன பண்ணாம இருக்கக்கூடாது, படிக்காம இருந்திருக்க கூடாது. எனக்கு வர ஆபத்தை கர்த்தர் இந்த வேதத்திலிருந்து பேசணும்னு நினைக்கிறாரு. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, வேதத்தை பார்க்காம போவேன் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருப்பேனால், வசனம் சொல்கிறது போல இரவும் பகலும் அதை என்ன பண்ண தியானித்துக் கொண்டிருக்கணும். இதை நான் தியானிக்காமல் இருப்பேனால் கர்த்தர் இடைப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை நான் என்ன பண்றேன், கீழ்ப்படியாம போறேன். அப்ப நான் கீழ்ப்படியாம போயிட்ட பிறகு ஆண்டவர் ஆவியா இருதயத்துல இருந்து பேசுவாருன்னு சொல்லி செகண்ட் ஆப்ஷனுக்கு நான் என்ன பண்ணிடக்கூடாது, போயிடக்கூடாது. சொல்லுங்க, ஆண்டவர் இருதயத்துல பேசுவாரு இல்லைன்னு சொல்லல. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை நான் கேன்சல் பண்ணிட்டு செகண்ட் ஆப்ஷன்ல கர்த்தர் என்ன பேசுவாருன்னு பார்த்தா கர்த்தர் பேச மாட்டாரு, பிசாசு தான் பேசும்.